நான் சொல்றேன், இந்த சில்லறையெல்லாம் விட்டுருங்கடா, நமக்கு அடிக்க வேண்டியது பெரிய ஆள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுதான். ஜூலி பக்கம்லாம் கவனத்தை செலுத்தாதீங்க, அதை போட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. நமக்கு தேவை இதே மாதிரி குரூப்பை நம்ம அடிச்சு ஓட விடணும் அப்படிங்கிறதான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னுடைய எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை தான் நானும் எடுப்பேன். நான் ஒன்றும் தாவேக்காரன் கிடையாது. தாவேக்கா சார்பு பெற்ற ஒரு இண்டிபெண்டன்ட் யூடியூபர். எங்களுக்கு விஜய் ஏற்கனவே கட்டளையிட்டு இருந்தால தாவேக்காவுக்கு, அதாவது டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு. அந்த ரூல்லாம் எங்களுக்கு வராதுக்கண்ணா. நாங்கள்லாம் அவுட் ஆஃப் த ரூல்ஸ். நாங்கள் தாவேக்காவுக்கு சார்பு பெற்ற ஆட்கள். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்களை யாரெல்லாம் எப்படி அடிக்கிறீங்களோ அதே மெத்தடில் அதே மாதிரி நாங்கள் அடிப்போம். புரியுதா? அதனால சொல்கிறேன், நீங்கள் அவதூறு பரப்புனா எங்களுக்கும் அவதூறு பரப்ப தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு தர்மம் இருக்குல்ல, யூடியூப்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு நம்ம மட்டமாக பேசக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு மட்டமாக பரப்பிடக்கூடாது. அவர் ஒரு வாரத்தில் ஒரு அழுதாரா, அது கஷ்டப்பட்டு அழுதாங்க, ஏதோ ஒரு உணர்ச்சி பூசமாக அழுதாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அழுதாங்க, ஓகே. அதை நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இதே மதிச்சுக்கணும். எங்களுக்கு மதிக்க தெரியல எங்களுடைய எதிர்கட்சிக்காரனை, அது மாதிரியா உங்களுக்கு மதிக்க தெரியல.